தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஹேப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்புக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிசிக்கு தான் நம்ம வந்து வித்ரா எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்லேருந்து நம்ம வந்து பிடிசிக்கு வந்து எப்படி வந்து வித்ரா வந்து எடுக்கிறது, அந்த வித்ரா பண்ண பிடிசி வந்து நம்ம வந்து எப்படி இந்தியன் ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் லிஃபாஃபாவாக நம்ம டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆப்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிடிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். அது வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா லோக்கல் பிட்காயின் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எதுக்காக இந்த லோக்கல் பிட்காயின் வெப்சைட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் வந்து நமக்கு இருக்குது. காயின் டிசிஎக்ஸ், காயின் பேஸ், அடுத்து ஜிஆர்டஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. எதுக்காக லோக்கல் பிட்காயின் வெப்சைட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் மினிமம் வித்ரா ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு டாக்குமெண்ட் வந்து எந்த இது சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்லலாம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். மஸ்ட்டு பேன் கார்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோக்கல் பிட்காயின் வெப்சைட்டில் வந்து அது வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ அது இல்லாமலே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து சில பேருக்கு டவுட் வரலாம், அப்போ ப்ரூஃப்லாம் எதுவும் கொடுக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணால் இதை வந்து நம்ம பிட்காயின் வெப்சைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் வந்து ஹேக் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டெல்லாம் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து மேக்ஸிமம் ஹேக் பண்ண வந்து வாய்ப்பு இல்லை. அது எப்படி செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி வந்துடுங்க. கிளிக் பண்ணி வந்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே எடுத்தோன்னா சைன் அப் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில், அடுத்து கீழே வந்து பாஸ்வேர்டு, திரும்ப ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டான்ட் ரோபோட் கொடுத்துட்டு கீழே வந்து இங்கே க்ரீன் கலரில் சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். பாஸ்வேர்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாப்பப் வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ அக்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐ அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பாப்பப் வரும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. அதை வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துடுங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இங்கே ரைட் கார்னரில் டாப்பில் ஒரு 3 கோட் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். இதில் மஸ்ட் வந்து நீங்கள் 2 இது வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் வெரிஃபை பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று. ஆனால் நான் இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து போகும். அந்த லிங்க்கை சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடும். அடுத்து ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறப்பே வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைனாலும் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி திரும்ப அதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும், அதையும் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ கொடுக்குற நம்பர் மஸ்ட்டு பேடிஎம் நம்பராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேடிஎம் வித்ரா வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ பேடிஎம் வித்ரா எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து வெரிஃபை பண்ணுற நம்பர் வந்து பேடிஎம் நம்பராக வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே, அவ்வளோதான் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அந்த உங்கள் அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி லெவல் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் அப்படின்ற மாதிரி ரெட் கலரில் இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து பாருங்கள் எனக்கு எனேபிளில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஆனால் அது எப்படின்னு மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக வந்து நீங்கள் வந்து கோடை செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலிமா
மூலமாக நீங்கள் வந்து செக்யூரிட்டி லெவலை வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அது அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் கோடுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரெண்டாவது தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணல. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பர் கோடை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வந்து இல்லைனா அந்த பேஜை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேஜில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து உங்களுக்கு கோடு நம்பராக வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடு வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் இது ரிஜிஸ்டர் ஆகாது. ஸோ அந்த கோடையும் ஒவ்வொரு டைம் வந்து கோடை மாற்றி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கோடு வந்து கொடுத்தா தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோடு வந்து கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ இதை வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த செக்யூரிட்டி கோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உள்ளே போக முடியும். இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து எல்லோரும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்க, அதாவது உங்கள் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ண வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் மறந்துடாமல் எல்லோரும் வந்து உங்கள் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இது வந்து புரியலனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இது எல்லாமே நான் வந்து முடிச்சிட்டேன். அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்னோட செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னோட பிட்காயின் அட்ரஸ்னால் என்ன, அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வேலெட்டு, அடுத்து சப்போர்ட்டு, இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட வேலெட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட் பிட்காயின், அடுத்து ரிசீவ் பிட்காயின் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசீவ் பிட்காயின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அட்ரஸ் வந்து கீழே வந்து ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னென்னா பிட்காயின் அட்ரஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்லேயோ இல்லை சைட்லேயோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ வித்ரா எடுக்கிற ஆப்ஷன் வந்து போகிறப்ப உங்களுக்கு வந்து என்டர் பிட்காயின் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பிட்காயின் அட்ரஸ் இது தான். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துல காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து காப்பி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஹேப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்புக்கு வந்து வீடியோ பண்ணோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிம்பிளாக இந்த பேலன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருமா. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வித்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ சிம்பிளாக இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா அட்ரஸ் அப்படின்ற மாதிரி மேலே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அங்கே லோக்கல் பிட்காயினில் வந்து நம்ம ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணோம் பார்த்திங்களா, அதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு அமௌண்ட்டுன்ற இடத்துல மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.01 BTC. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ட்ரு பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம லோக்கல் பிட்காயின் சைட்டுக்கு வந்து வெப்சைட்டுக்கு நம்ம வந்து வித்ரா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இது வந்து வித்ரா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எங்கே வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நம்ம வேலெட்டில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள் இன் யுவர் வேலெட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.0088 BTC அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் பேடிஎம்க்கோ பேபால்க்கோ பேங்க்குக்கோ நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னோட வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகல. ஸோ நான் வந்து எங்கே வந்து செக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரிசீவ் பிட்காயினை திரும்ப வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸில் ரிசீவ் ஆயிரும், இல்லை 20 மினிட்ஸில் வேலெட்டுக்கு வந்து ஆட் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இவ்வளோ தான் நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஆப்பில் இருந்து நம்ம வந்து இந்த லோக்கல் பிட்காயின் சைட்டுக்கு வந்து நம்ம வந்து வித்ரா எடுக்கிற ப்ராசஸ். அடுத்து சரி நான் இப்போ என்னோட லோக்கல் பிட்காயினுக்கு வந்து நான் வித்ரா வந்து எடுத்துட்டேன். வேலெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் பண்ணுறது
பண்ணுறது, என்னோட பேங்க்குக்கோ இல்லை பேபாலுக்கோ நான் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை பேடிஎம்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ பேடிஎம்மில் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஷோ பண்ண முடியும். அதுக்காக நான் பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் நீங்கள் பேபாலில் வித்ரா எடுத்தாலும் இல்லை வந்து பேங்க்குக்கு வித்ரா எடுத்தாலும் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ நம்ம பேடிஎம்மில் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்குங்களா, சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பை பிட்காயின், அடுத்து ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சேல் பிட்காயின் இருக்கும். ஸோ இப்போ வந்து சேல் பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குயிக் பை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சேலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பையை வந்து கிளிக் பண்ணிடுறாங்க. பை வந்து வாங்குகிற ஆப்ஷனு, சேல் தான் நம்ம வந்து விற்கிற ஆப்ஷனு. சரி, ஓகே. இது வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு அமௌண்ட்டுன்னு ஃபஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 100 ரூபா என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து வந்து கரன்சி வந்து இங்கே வந்து கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐஎன்ஆர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஐஎன்ஆர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்தோனேசியான்னு இருக்குது. நான் வந்து இதை இந்தியா அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எதுலலாம் நீங்கள் வந்து வித்ரா எடுக்க முடியும் எல்லா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்டாகவும் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அமேசான் கிஃப்ட் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பேயர், பேபால், அடுத்து பேடிஎம் எல்லா ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதில் வித்ரா எடுக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பேடிஎம்மில் வித்ரா எடுக்கிறனால பேடிஎம் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேபால் எடுக்கிறதா இருந்தால் பேபால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பேடிஎம்மில் எடுக்கிறனால பேடிஎம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகே வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இந்த சர்ச் வந்து நான் கொடுத்தோன்னா எனக்கு வந்து என்ன ஆப்ஷன் வந்து வரும்னா, யார் யார் பேடிஎம்மில் வந்து பிட்காயின் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு எல்லாமே எனக்கு வந்து ஷோவில் வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், யார் யார் வந்து சேல் பண்ண வந்து இருக்காங்க அப்படின்ற எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இப்போதைக்கு லைவாகவே வந்து சேல் வந்து பண்ண முடியும். இப்போ யார் யார் ட்ரேடர் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ டோட்டலாக இவங்க எல்லாமே ட்ரேடரு. கீழே வந்து மேலே ஒருத்தர் அது இது மாதிரி வரிசையாக வந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே ட்ரேடரு. ஸோ இவங்கள ரேட்டிங் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ க்ரீன் கலரில் இருந்தால் இவங்க வந்து நல்லா ட்ரேடர். ஸோ இவங்க வந்து நல்லா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவாங்க. எத்தனை 99% வந்து ட்ரஸ்டடாக வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் பக்காவாக வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க, இல்லை டிலேவாக வந்து அமௌண்ட் அனுப்புவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறவங்களே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும்னு நினச்சா இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அந்த ஃபுல் டீட்டெயில்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒருத்தர் இது வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. சரி, ஓகே, இவர்கிட்ட வந்து நான் இப்போ வந்து சேல் பண்ணலாம் அப்படின்றக்காக இந்த சேலை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா அவர் வந்து எவ்வளோ லிமிட்டில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவார் அப்படின்ற எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபாலேருந்து 14,200 ரூபா வரையும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே மெயின் பேஜில் வந்து இந்த லிமிட் எல்லாமே வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் இதிலே வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு ட்ரேடரை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரஸ்டடாக 99% வரை நமக்கு வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட அமௌண்ட் வந்து சேல் பண்ண பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த இடத்துல ஐஎன்ஆர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்ட்ரு அமௌண்ட்டுன்னு இருக்க இடத்துல ஆல்ரெடி 100 இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே 100 கொடுத்து தான் உள்ளே வந்தேன். சப்போஸ் இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் 100 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 100 ரூபா தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அடுத்து வந்து அதுக்கான பிடிசி வேல்யூ எவ்வளோன்னு கீழே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே என்டர் மொபைல் நம்பர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோட பேடிஎம் நம்பரை வந்து நான் கொடுக்கணும். மறக்காமல் 91 சேர்த்து வந்து கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ பேடிஎம் நம்பர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் சென்ட் ட்ரேட் ரெக்வஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். வெயிட்டிங் ஃபார் பையர் கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிட்காயினுக்கு ஏற்ற 100 ரூபா அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேடிஎம்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த வேல்யூக்கான பிட்காயினை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும். அது வந்து எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவர் வந்து நமக்கு ஆக்டிவாக இல்லை. ஸோ இன்னும் வந்து நமக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ணல. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து ஹாய் சார் ஆர் யூ தேர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை சார் ஆர் யூ தேர் அப்படின்ற மாதிரி நான் அமைச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரீப்ளை பண்ணுவார். அப்படி இல்லைன்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸே அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க, அப்படி இல்லைனா மெசேஜ் மட்டும் அனுப்புவாங்க. ஸோ இவர் வந்து அனுப்பிட்டாரா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ 100 rupees வந்து நம்ம வந்து ரெடீம் வந்து கொடுத்தோம். அதாவது பிட்காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஒரு ட்ரேடர்கிட்ட வந்து கொடுத்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட் அனுப்பியிருக்காரு. ரிசீவ்டு 100 rupees வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு இதில் இருந்தால் தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நமக்கு 100 rupees வந்து வந்துருச்சா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்கிட்டருந்து நமக்கு வந்து 100 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விப்பான் அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து சேல் பண்ண பிடிசிக்கான அமௌண்ட் வந்து நம்ம பேடிஎம்க்கு வந்து 100 rupees வந்து டேரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாரு. பார்த்திங்கன்னா அவர் வந்து அமௌண்ட் வந்து நமக்கு பேடிஎம் வேலெட்டுக்கு வந்து அனுப்பிட்டாரு. இப்போ அவருக்கு நம்ம அமௌண்ட் வந்து என்ன பண்ணால் பிட்காயினாக வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ரிலீஸ் பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் தான் இப்போ அவருக்கு அமௌண்ட் வந்து போகும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம், போயிட்டு நமக்கு 100 ரூபா வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் நம்ம வாங்கிட்டோமே, நம்ம வந்து இதை எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் எந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து ட்ரஸ்டடாக வந்து நடந்துக்கோங்க. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம அந்த பிட்காயின் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அவருக்கு வந்து 100 ரூபா வந்து கொடுத்தாரு. அவருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான வேல்யூக்கு வந்து பிட்காயினை வந்து சென்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ வந்து நான் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 factor authentication கோட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஒவ்வொரு டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப நான் செக்யூரிட்டி செட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, பேப்பர் கோடுன்னு ஒன்று, அதில் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கோடு எடுத்துக்க சொல்லும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6வது கோடை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நான் 6வது கோடை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கோடை வந்து என்டர் பண்ணிட்டேன். இந்த கோடு வந்து என்னன்னு வந்து கேட்காதீங்க. இந்த பேப்பர் கோடை நான் இனிஷியலாக வந்து செட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோடு தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கோடு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 6வது கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் 6வது கோடை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிட்காயின் வந்து அவருக்கு வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிட்காயினை வந்து சேல் பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து தந்தார். ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து ரேட்டிங் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் யுவர் ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் டைப் பண்ணாமலே விட்டுறலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அப்டேட் ஃபீட்பேக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஈஸியாகவே வந்து பிட்காயின் வேலெட்டில் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த லோக்கல் பிட்காயின் வெப்சைட் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லைவாகவே வந்து எப்படி ட்ரான்சாக்ஷன் வந்து எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து சேல் பண்ணுறத பார்த்தோம். அதே மாதிரி தான் பிட்காயின் வாங்குறதும் விற்கிறதும் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். இதே மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேடிஎம்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேபாலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு. லோக்கல் பிட்காயின் வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும். உங்கள் பிடிசியை இந்தியன் ருபீஸ் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து தராங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது நாள்லாம் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப இப்போ நிறையா பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக வரதான் சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி இது ஃபேக்கெலாம் வந்து கிடையாது. அடுத்து இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு 10,000 ஜெம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜெம்ஸ் வந்து 2வது நாள் வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 PM to 8 அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைம் யுவர் போனஸ்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து பேலன்ஸாக வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணாமல் 2 மணிக்கு மேலே வரையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 2 மணிக்கு மேலே வரையும் விட்டுட்டிங்கன்னா அந்த ஜெம்ஸ் காணாமல் போயிடும், உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்காது. ஸோ அதனால் மஸ்ட்டு எல்லாருமே வந்து இது பண்ணி
அதனால் எல்லோரும் மஸ்ட் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜெம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க ஜெம்ஸ் எல்லாம் அடுத்த நாள் வந்து கன்வெர்ட் ஆகும். அது எத்தனை மணிக்கு கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 7:30க்கு மேலே வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ டெய்லி ஈவினிங்க்கு மேலே 7:30க்கு மேலே எல்லாருமே வந்து செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைம் யுவர் போனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளைம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹைடன் ஆயிரும். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து ட்ராபேக்கு. ஸோ அதனால் மஸ்ட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ டெய்லி இந்த போனஸ் வந்து கிளைம் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு இந்த ஆப்பை வந்து ஃபேக்குன்னு சொல்கிறது வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக வந்து பேமெண்ட்டும் வந்து தராங்க. அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், என்னோட ஜெம்ஸ் வித்ரா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் போனஸும் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். வந்த அமௌண்ட்டை வந்து நான் வித்ராவும் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பாருங்கள் 0.015 வந்து நான் வந்து பிட்காயினாக வந்து வித்ரா எடுத்திருக்கேன். லோக்கல் பிட்காயினுக்கு வந்து சைட்டுக்கு வந்து வித்ரா எடுத்தேன். பேமெண்ட்டும் வந்து வந்துருச்சு. அதை வந்து என்னோட பேடிஎம்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக அதிக லெவல் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதிகமாக இன்வைட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆப்லாம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.